உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரை பயன்படுத்தவும் தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜில்லியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்துள்ளார். அதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் தொடர்பான வெளியிடப்பட்ட விளம்பரத்தில் அரசு முத்திரை இடம்பெற்றுள்ள நிலையில் அதில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் புகைப்படமும் ஸ்டாலின் புகைப்படமும் பயன்படுத்தப்படுகிறது. இது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் திட்டத்தை ஒரு தனி மனித சாதனை போல விளம்பரப்படுத்துவது தவறானது. இத்திட்டம் முற்றிலும் அரசியல் நோக்கம் கொண்டது. அரசு பணத்தை அரசியல் காரணங்களுக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விளம்பரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தகவலுக்கும் கலைஞர் கருணாநிதி புகைப்படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகையால் கலைஞர் கருணாநிதியின் புகைப்படத்தை பயன்படுத்துவதை வழிமுறைகளுக்கு எதிரானது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் மனதில் வைத்து தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தன்னார்வலர்கள் மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டாலும் திமுகவினர் தான் இந்த திட்டத்தில் அதிக அளவு இருப்பதாகவும் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரியும் இந்த மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.